நார்மலான ஒரு ஃப்ளோர்ல வாக் பண்றதை விட மேடான ஒரு பகுதியில நம்ம வாக் பண்ணி போறது நம்ம கலோரி பர்னிங்க டபுள் த ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். அது நமக்கு தெரியுமா? அதனாலதான் மேடான பகுதியில நம்ம வாக் பண்ணி போனாலே நம்ம ஹார்ட் பீட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், மூச்சு பயங்கரமா வாங்கும், டயர்ட் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பாடி நார்மலா ஒர்க் அவுட் ஆகுறத விட டபுள் த ரேட் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி மேடான பகுதியில வாக் பண்ணி போறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அப்படி மேடான பகுதியில நம்ம வாக் பண்ணி போகும்போது நம்ம பாடியோட லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் ஆக்டிவேட் ஆகும். இந்த லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் நம்ம பாடியில எதுக்கு இருக்கு அப்படின்னா எலிமினேஷன் ப்ராசஸ்க்காக, நம்ம பாடியில இருக்கக்கூடிய கழிவை நம்ம உடம்புல இருந்து நீக்கிறதுக்காக. இது சரியா இல்லாம இருக்கிறனாலதான் இன்னைக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸும் அலர்ஜிஸும் லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸும் வருது. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம நிறைய லிம்பாட்டிக் சர்க்குலேஷனை ஆக்டிவேட் பண்ணணும். நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்றது இப்படி மேடான பகுதியில நம்ம வாக் பண்ணி போறது. இந்த மாதிரி மேடான பகுதியில நம்ம ரிவர்ஸ்ல வாக் பண்றதுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. இது நம்ம பாடியோட அமெக்டல்லா அப்படின்ற பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. பிகாஸ் நம்ம பேலன்ஸை கிரியேட் பண்றதுக்காக. இது நம்ம பாடி மைண்டோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பிரெயின் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துது. ஸோ மேடான பகுதியில நார்மலா வாக் பண்றது, ரிவர்ஸா வாக் பண்றது ரெண்டுமே ரொம்ப பெனிஃபிட். ஸோ நார்மலா நீங்க வாக்கிங் போறவங்களா இருந்தா மேடான பகுதியில வாக்கிங் போக ஆரம்பிங்க.